Hey guys, Python tutorialல நம்ம இப்ப அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Python programmingோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் சிம்பல்ல ஆல் அப்படின்ற ஐகானை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டைப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் அதுல வந்து IDLE இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைப் வந்து இருக்கு பைத்தானில் அப்படின்ட்டு. ஒன்று வந்து இமிடியேட் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ நம்ம இப்போ இமிடியேட் மோட்லேயும் ஒர்க் பண்ணி பார்ப்போம், ஸ்கிரிப்ட் மோட்லேயும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் பைத்தானில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனே கிடையாது சொல்லப்போனால். அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேல்யூ கொடுக்கறத வச்சு பைத்தான் வந்து ஒரு வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை அலோகேட் பண்ணிக்கும். இப்போ நான் வெறும் ஏன்னு கொடுத்தேன்னா அது எனக்கு எரர் தான் வரும். நான் என்ன பண்ணணும்னா ஏ வேரியபிள்ல ஏதோ ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணணும், போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ஏன்னு கொடுத்தேன்னா ஏ வேரியபிள்ல 4ன்னு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அது வேரியபிள்னு பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கும், கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ என்டர் பண்ணோம்னா ஏ வேரியபிள் கொடுத்தோம்னா இப்போ 4 வருது. ஆனா முன்னாடி கேஸ்ல ஏன் எரர் வந்தது அப்படின்னா ஏ வேரியபிள்ல நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணாம டைரக்டா கொடுத்தோம் இல்லையா, அதனாலதான் அந்த எரர் வந்து வந்தது. ஸோ அப்போ ஒரு வேரியபிள் எடுத்து யூஸ் பண்றோம்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணணும், அந்த வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ ஒரு வேரியபிளோட டைப் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ a = 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டைப் அப்படின்னு போட்டு ஆஃப் ஏ ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ எனக்கு ஏவோட டேட்டா டைப் என்னது அப்படின்னா இன்ட் அப்படின்னு காமிக்குது. அது ஏன்னா ஏ வேரியபிள்ல 4 கொடுத்துருக்கோம், அதனால இன்ட் அப்படின்னு காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஏ வேரியபிள்ல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம அதோட டைப் என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ இப்போ அதே சேம் ஏ வேரியபிள் தான், ஆனா டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்டோர் பண்ற வேல்யூ வச்சு ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இன்னொரு கேஸ் நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த வேரியபிள்ல ஸ்ட்ரிங் வேல்யூ கலெக்ட் பண்றதுக்கு நம்ம அரே வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ பைத்தான்ல வந்து அரே வேரியபிள் கிரியேட் பண்ணி தான் ஒரு கேரக்டரை கெட் பண்ணணும், ஒரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை கெட் பண்ணணும் அப்படின்றத அவசியமே இல்லை. டைரக்டா நீங்க வந்து வேல்யூவை ஒரு வேரியபிள்ல கலெக்ஷன் ஆஃப் வேல்யூவை கெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா x = ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அண்ட் y = நீங்க சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். நாங்க தமிழ் கோடிங் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் இதுல ஸ்ட்ரிங். அட் த சேம் டைம் இப்போ எக்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா 10ன்னு வரும். அண்ட் ஒய் எடுத்து பிரிண்ட் ஒய்ன்னு ஜஸ்ட் கொடுத்தாலே போதும். நீங்க வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு அதுக்குள்ளதான் வந்து வேரியபிள்ஸை கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. டைரக்டா நீங்க இந்த மாதிரி இமிடியேட் மோட்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு வேரியபிளை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் நீங்க ஒன்னும் வேரியபிள் போட்டுட்டு என்டர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவுட்புட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ்ல நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணணும். அடுத்தது பைத்தான்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்டென்டேஷன் அண்ட் கமெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் லைன் எக்ஸிகியூஷனை தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ n = 10 + 20 + 30 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ n எடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு 60 வரும். பட் நமக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ நான் nல வந்து 3 வேல்யூ தான் வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு சிங்கிள் லைன். ஓகேவா? இதுவே வந்து மல்டி லைனா இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே n வேரியபிளே எடுப்போம், 10 20 30. இப்போ
பிளஸ் போட்டுட்டு இப்போ மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்றது ஸ்லாஷ் போட்டு என்டர் கொடுங்க இதுதான் வந்து மல்டி லைன் ஓகேங்களா ஸ்லாஷ் போட்ட உடனே நம்ம மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அப்புறம் நீங்க வந்து அடுத்த ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கலாம் அகைன் அதே மாதிரியே வந்து ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஸ்லாஷ் போட்டுட்டு என்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 3 வேல்யூ இல்ல 4 வேல்யூ எவ்வளவு வேணுமோ சோ இந்த மாதிரி நம்ம வந்து லைனோட எண்ட்ல ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணோம்னா மல்டிபிள் லைன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும் சோ அதை வச்சு ஈஸியா நம்ம மல்டி லைனை ஒர்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவுதான் லாஸ்டா நான் வந்து ஸ்லாஷ் போடாம என்டர் பண்ணனா அது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்டேட்மெண்ட் சோ இப்போ வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் லைன் எண்ட் ஆகிற இடத்துல ஸ்லாஷ் போட்டோம்னா ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணோம்னா மல்டி லைன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அடுத்ததா பைத்தான்ல நம்ம பார்க்க வேண்டியது பேசிக்கா இன்டென்டேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இன்டென்டேஷன்னா என்னதுன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்போ அவங்க என்ன இன்டென்டேஷன் அப்படின்றத நான் சொல்றேன் இன்டென்டேஷனா ஒன்றும் இல்லை லெஃப்ட் டு ரைட் ஒரு ஸ்பேஸ் ஓகேங்களா அதுதான் வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அதுக்கு வந்து சூட்டபிள் வந்து ஸ்கிரிப்டிங் மோடு தான் ஓகேங்களா அதனால நான் வந்து ஸ்கிரிப்டிங் மோடுக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபைல் வந்து ஓபன் பண்ணியாச்சு இப்போ இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்ல இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்றோம்னு வைங்களேன் இஃப் a greater than b அப்படின்னு நான் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி a equal to some condition நம்ம வந்து ரன் டைம்ல கெட் பண்ற மாதிரி கொடுப்போம் இதே சேம் தான் நமக்கு வந்து b லயும் கொடுக்க போறோம் சோ இப்போ என்ன வேல்யூ நீங்க தரீங்களோ அது வந்து ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண போகுது இஃப்ல ஓகேங்களா சி ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் a greater than b அப்படின்ற கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும் பட் இப்போ இதுக்கு நடுவுல நாங்க என்டர் பண்ண உடனே இஃப் கண்டிஷன் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க சோ இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகலனாலும் நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும் அதாவது இஃப் பிளாக் ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்குக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வந்து போடுவோம் சி எல்லாம் இதுல கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளாக் இண்டிகேட் பண்றதுக்கு கிடையாது ஆக்சுவலா இப்ப இந்த பிளாக் இருக்குன்னா இப்ப இந்த இஃப் பிளாக் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சில வந்து சொல்லுவோம் இல்லையா பட் பைத்தான்ல இந்த மாதிரி பிளாக்ஸ் இண்டிகேட் பண்றதுக்கு இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது சோ அதனால நம்ம வந்து இன்டென்டேஷன் ஸ்பேஸ தான் பைத்தான்ல வந்து ஒரு பிளாக் ஓபன் ஆனதுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அது ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இண்டிகேட் பண்ணும் ஒருவேளை அப்படி ஸ்பேஸ் இல்லாம நீங்க டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எரர் வரும் இப்ப இந்த இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த இஃபோட பிளாக் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப இன்டென்டேஷன்னா ஒண்ணும் இல்ல லெஃப்ட் டு ரைட் ஒரு ஸ்பேஸ் அது எதுக்காக அப்படின்னா ஒரு பிளாக் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக இதை நான் வந்து அந்த இன்டென்டேஷன் ஸ்பேஸ் கொடுத்து தான் இஃப் கண்டிஷன் கீழே டைப் பண்ண முடியும் இப்போ எல்ஸ் பார்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல எல்ஸ்ன்னு டைப் பண்ணக்கூடாது எல்ஸ வந்து இப்படி மறுபடியும் பழைய ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ற இடத்துக்கு கொண்டு போயிடணும் ஓகேங்களா இது வந்து இஃப் பிளாக் ட்ரூ பிளாக் ஐ மீன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இது இப்ப அடுத்து நம்ம கொடுக்க போறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷனோட பிளாக் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபால்ஸா இருந்ததுன்னா ஹெல்ஸ் பிளாக் ஓகேங்களா இதுதான் வந்து கோடிங்க வந்து ரொம்ப ஷார்ட் பண்றது ஓகேங்களா என்னன்னா பிராக்கெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது பிளாக் இண்டிகேட் பண்றதுக்கு அதனால நம்ம டைப் பண்ற கோடிங்க இன்னும் ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகும் பைத்தான்ல சரிங்களா
ஸோ அப்போ பிளாக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இஃப்க்கு கீழே ஒரு ஸ்பேஸு, அதே மாதிரி ஹெல்ஸ் பார்ட்டும் பிளாக் தான். ஹெல்ஸ் பார்ட்டு கீழே ஓப்பன் ஆகுறது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து பிளாக்ஸ் அந்தந்த பார்ட்டுக்கான அந்தந்த டாபிக்கான பிளாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். சரி, இப்போ இதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். F5 ப்ரெஸ் பண்ணிங்க சேவ் பண்ணிட்டு அப்படின்னா அவுட்புட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுப்போம் 45, செகண்ட் ஒரு வேல்யூ கொடுப்போம் 78. ஸோ நமக்கே தெரியுது B தான் கிரேட்டர். ஸோ B இஸ் கிரேட்டர் அப்படின்னு அவுட்புட் வரும். அண்ட் ஒரு பிளாக் உள்ளார இன்னொரு பிளாக் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ எப்படி பண்றது கோடிங்க? இப்போ இது வந்து இஃப் பிளாக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் லூப் இல்ல ஒரு while loop நான் கொடுக்கிறேன். while ch equal true அப்படி இல்லைன்னா y ன்னு வச்சுக்கலாம். ch ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதுல டிஃபால்ட்டா நம்ம வந்து y ன்னு ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். while loop வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இல்ல இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. கோலன் போட்டுறேன். அப்போ இந்த while loop குள்ளதான் நமக்கு இந்த லைன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வாட்டி இன்புட் பண்ணத நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம இப்ப பண்ண போறோம். ஸோ இங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ டிஃபால்ட்டா ch ஒரு வேரியபிள், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், டிஃபால்ட் வேல்யூ வந்து y அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ while loop வந்து கண்டிஷன் என்னது அப்படின்னா ch equal y ன்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லூப்ல இருக்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே ரன் ஆகும். அப்போ ch ஓட வேல்யூ வந்து டிஃபால்ட்டா y ன்னு இருக்கு. அப்போ இந்த while loop வந்து கண்டிப்பா ரன் ஆகும், ஒரு தடவை ரன் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்றோம். அண்ட் இஃப் கண்டிஷன் பிளாக் வந்து while பிளாக் போல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா கோடிங்க்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே while loopல இருக்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இஃப் பிளாக் உள்ளார இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பேஸ் வந்து while பிளாக்குக்கு, இன்னொரு ஸ்பேஸ் வந்து இஃப் பிளாக் உள்ளார வரதுனால இன்டென்டேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் ஒரு பிளாக் உள்ளார இன்னொரு பிளாக் வருது. ஓகேங்களா? ஒரு பிளாக் உள்ளார இன்னொரு பிளாக் வரும்போது அந்த 2 பிளாக்ஸ்க்கு உள்ளார இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 தடவை இன்டென்டேஷன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். மேக்சிமம் ப்ரோக்ராமர்ஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் பார்க்குற எரர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டென்டேஷன் எரரா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இன்டென்டேஷன் வந்து கரெக்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ch inputs கெட் பண்றோம். என்டர் யுவர் சாய்ஸ், அகெயின் வந்து என்டர் யுவர் சாய்ஸ். அந்த தடவை ஒய்க்கு பதிலாக வேற ஏதாவது லெட்டர் கொடுத்தோம்னா இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும், இல்லைன்னா கண்டினியூவா ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் தடவை வேல்யூ கொடுப்போம். செகண்ட் தடவை என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குது. நான் ஒய் கொடுத்துட்டு அகைன் என்டர் பண்ணனா அகைன் லூப் வந்து ரன் ஆகுது. அப்படி இல்லை வேற ஏதாவது லெட்டர் கொடுத்தேன், இப்போ n கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு அவுட்புட் வந்து முடிஞ்சு போச்சு. பட் இந்த கான்செப்ட் நமக்கு முக்கியம் இல்லை, அவுட்புட் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. இதுல இருக்கிற இந்த இன்டென்டேஷன் ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். அடுத்ததா பைத்தான்ல வேரியபிள் அசைன்மெண்ட் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ a = 5 கொடுக்குறேன், b = 2.7 கொடுக்குறேன், அண்ட் c = ஒரு வேர்ட் வந்து கொடுக்குறேன்.
இப்போ இது மூணு வேல்யூமே வந்து ஒன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூணு வேல்யூமே டிஃப்ரெண்ட் தான். ஏவோட டைப் வந்து இன்டீஜரு, பியோட டைப் வந்து ஃப்ளோட்டு, சியோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ல வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க டிக்ளரேஷன் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ a = 5, b = 2.7 இது எல்லாமே சிங்கிள் லைன் அசைன்மெண்ட். ஓகேங்களா? சிங்கிள் லைன் அசைன்மெண்ட்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இப்போ மல்டிபிள் அசைன்மெண்ட்னா ஒரே டைம்ல 3-4 வேரியபிளுக்கு ஒரே டைம்ல வேல்யூவை ஸ்டோர் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரியே x, y, z போட்டு ஈக்குவல் டு 10, 2.8 அப்படின்னு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இங்க வந்து பைத்தான் கொடுக்குற பாருங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே லைன்லயே நமக்கு வந்து என்னதுன்னா எக்ஸுக்கு வந்து 10 ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ, ஒய்க்கு வந்து 2.8 அடுத்த இருக்க வேல்யூ, இசட்டுக்கு வந்து பைத்தான் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகுது ஒரே டைம்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிங்கிள் அசைன்மெண்ட், மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்றது. ஸோ பைத்தானோட டேட்டா டைப்ஸ் வந்து எத்தனை டிரைவ் பண்றாங்க அப்படின்னா இன்ட், லாங், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பா டிரைவ் பண்றாங்க. ஸ்ட்ரிங் அப்படின்றதும் பைத்தான்ல வந்து டேட்டா டைப்பா வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த நாள் கிளாஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா. இன்னைக்கு பார்த்த எல்லா டாபிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெய்லி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.